இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாசா வெளியிட்ட செவ்வாய்க்கோளோட ஒரு புகைப்படம். இதில் நீலக்கடலில் தெரிகிறது எல்லாமே தண்ணீர். நம்ம பார்த்த பெரும்பாலான புகைப்படங்களில் செவ்வாய் வறண்டு போய் பாலைவனமாக தான் காட்சியளிக்கும். ஆனால் இதில் மட்டும் நீரோட காட்சியளிக்கிறதுக்கான காரணம் இது இப்போ இருக்கக்கூடிய செவ்வாயோட ஃபோட்டோ கிடையாது. 430 கோடி வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாய் இப்படி தான் இருந்துச்சுன்னு நாசா வெளியிட்ட புகைப்படம். இதுக்கான ஆதாரம் எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை உறுதிப்படுத்துகிற வகையில் சமீபத்தில் கூட இன்னொரு புகைப்படம் வெளியாகிருக்கு. 430 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நீரில் செழித்து இருந்த செவ்வாய் கிரகம் எப்படி பாலைவனமாக மாறிச்சுங்கிறதுக்கான காரணம் இந்த வெண்ணி பானையில் தான் ஒளிஞ்சிருக்கு. அது என்னங்கிறத பற்றியும் செவ்வாய்க்கு நடந்த மாதிரியே நம்ம பூமியும் ஒரு காலகட்டத்தில் பாலைவனமாக மாறலாம். அது எப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோ. 430 கோடி வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாய்க்கோளும் நம்ம பூமியை மாதிரியே உயிரினம் தோன்றுவதற்கான அடிப்படையான நிலம், நீர், காற்று, குளிர்காலம், வசந்த காலம்னு இப்படி எல்லா தட்பவெட்ப சூழ்நிலையோட சூரியனை வளம் வந்துட்டு தான் இருந்துச்சு. அப்போ வளம் வந்துட்டு இருந்த செவ்வாய்க்கோளோட உட்புற அமைப்பும் நம்ம பூமியோட உட்புற அமைப்பும் இப்படி தான் இருந்தது. இந்த உட்புற அமைப்பு தான் ஒரு கோளை உயிரினம் வாழ தகுந்ததாக மாற்றுது. அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உட்புற அமைப்பை பற்றி பார்க்கலாம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேல் பரப்பை கிரெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த கிரெஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை அவுட்டர் மேண்டில்னு சொல்லுவோம். இந்த அவுட்டர் மேண்டில் கீழே இன்னர் மேண்டில் இருக்கும். இந்த இன்னர் மேண்டில் கீழே தான் நெருப்பு குழம்புகள் இருக்கும். இதை அவுட்டர் கோர்னு சொல்லுவோம். இந்த அவுட்டர் கோரில் இருக்கக்கூடிய நெருப்பு குழம்புகள் எல்லாமே பெரும்பாலும் நிக்கல் மற்றும் அயன் கலவைகளால் உருவாகிருக்கும். இதுக்கு கீழே இன்னர் கோர் இருக்கும். இந்த இன்னர் கோர் தான் ஒரு கோளில் அதிகப்படியான வெப்பத்தை உடைய பகுதி. இது அதிகப்படியான வெப்பத்தில் இருந்தாலும் இதை சுற்றி இருக்கக்கூடிய அதிகப்படியான அழுத்தம் இதை ஒரு திடமான பகுதியாகவே வச்சுருக்கும். இப்படி இன்னர் கோரில் ஆரம்பித்து மேலே போக 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 வெப்பம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ இந்த தன்மை எப்படி ஒரு கோளில் உயிரினம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குங்கிறத இந்த வெண்ணிப்பானை உதாரணமாக வச்சு பார்ப்போம். இந்த வெண்ணிப்பானையில் இருக்கிற தண்ணி அடிப்பகுதியிலேருந்து சூடாகிறதுனால கீழே உள்ள தண்ணி சீக்கிரமாக சூடாகி அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். அதனால் கீழே உள்ள தண்ணீர் மேலே நோக்கி தள்ளப்படும். அது மேல் பரப்பு தொட்டதும் குளிரடைஞ்சு கீழே நோக்கி பயணிக்கும். இப்படி மாற்றி மாற்றி நடக்கிறதுனால தான் தண்ணியை சூடு பண்ணும்போது நடுவில் மட்டும் கொஞ்சம் தண்ணி மேலே எழும்பி வருது. இந்த செயல்முறையில் எப்படி கீழே இருக்கக்கூடிய நெருப்பு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் சூடுபடுத்தி மேலே நோக்கி தள்ளிச்சோ, அதே மாதிரி ஒரு கோளோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்னர் கோர் அதை சுற்றி உள்ள நெருப்பு குழம்புகளை மட்டும் சீக்கிரமாக சூடுபடுத்தி மேலே நோக்கி தள்ளும். அது மேண்டில் போய் தொடும்போது இதில் உள்ள வெப்பம் மேண்டில் உள்வாங்கி அந்த நெருப்பு குழம்பு குளிரடையும். இதனால் அந்த நெருப்பு குழம்பு கீழ் நோக்கி பயணிக்கும். இப்படியே இன்னர் கோரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் நடக்கும். அதே நேரத்தில் அவுட்டர் கோர் அதிகப்படியான அழுத்தத்தில் இருக்கிறதுனால ஒரு சுருள் வடிவிலான சுழற்சி அவுட்டர் கோரை நிகழும். இந்த சுருள் வடிவிலான சுழற்சி தன்னோட சேர்த்து ஆட்டம் மற்றும் அயன்களை நகர்த்தி செல்றதுனால ஒரு சக்தி வாய்ந்த மின்சாரம் அவுட்டர் கோரில் உருவாகும். இந்த மின்சாரம் தன்னை சுற்றி ஒரு சக்தி வாய்ந்த மின்காந்த புலனை உருவாகும். இப்படி தான் பூமி மற்றும் மற்ற கோள்களோட மின்காந்த புலங்கள் அதோட மையத்திலேருந்து உருவாகுது. இந்த மின்காந்த புலம் தான் சூரியனிலிருந்து வரக்கூடிய சூரிய புயல் மற்றும் ஆபத்தான கதிர்களிலிருந்து தன்னோட மேல்பரப்பை தற்காத்து உயிர்கள் வாழ தகுந்ததாக மாற்றுது. ஆரம்ப காலகட்டத்தில் செவ்வாய்க்கோள்லையும் போதுமான மின்காந்த புலங்கள் இருந்தது. இதனால தான் செவ்வாய்க்கோள் ஒரு காலகட்டத்தில் நீரில் செழித்து வாழ தகுந்ததாக இருந்தது. செவ்வாய்க்கோள்லையும் இந்த வெண்ணிப்பானையில் நடக்கிற மாதிரியே சுழற்சி நடந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ இந்த வெண்ணிப்பானைக்கு வெப்ப ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த அடுப்பு அணைச்சா ஒரு கட்டத்தில் சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சுத்தமாக அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி இதோட மேல் பரப்பும் அதோட கீழ்பரப்பும் ஒரே வெப்பநிலையில் இருந்தாலும் இந்த சுழற்சி நடக்காது. இதே மாதிரி தான் செவ்வாய்க்கோளில் நடந்த ஏதோ ஒரு மாற்றம் அதோட மையப்பகுதியில் இருந்த நெருப்பு குழம்புகளோட சுழற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக இல்லாமல் போக செஞ்சு, இதனால் தன்னை சுற்றி உள்ள காந்தப்புலனை கொஞ்சம் கொஞ்சமாக செவ்வாய்க்கோள் இழக்க ஆரம்பித்து ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக வற்றி போக செஞ்சு. இதுக்கான காரணத்தை தேடி இன்னும் பல ஆய்வுகள் போயிட்டு தான் இருக்குது. ஒரு சில ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா செவ்வாய்க்கோளோட தன்மையே இதை செஞ்சுருக்கலாம். சில ஆய்வுகள் எரிமலை வெடிப்பு இல்லை விண்கல் மோதல் இதை தூண்டியிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆய்வுகள் முடிவுகள் எதையும் உறுதியாக சொல்லலை. ஒரு உறுதியான ஆய்வு வர வரைக்கும் நம்மளால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. செவ்வாய்க்கோளோட காந்தப்புலம் வற்றி போனதுனால அதோட மேல் பரப்பில் சூரியனோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இது அங்கே இருக்கக்கூடிய நீரை நீராவியை மாற்றி வளிமண்டலத்துக்கு எடுத்து செலுத்தி இந்த வளிமண்டலத்தில் கலந்த பெரும்பாலான நீர் சூரிய புயல்களால் அடித்து விண்வெளிக்கு எடுத்து செல்லப்பட்டுச்சு. மீதி இருக்கக்கூடிய நீர் செவ்வாய்க்கோளோட துருவங்கள்லையும் அதோட அடிப்பகுதிகள்லையும் பனிக்கட்டிகளாக படிஞ்சிருச்சு. இந்த பனிக்கட்டிகளாக படிஞ்ச நீர் இன்னும் செவ்வாய்க்கோளில் பத்திரமா இருக்குது. என்னதான் செவ்வாயோட மையப்பகுதியிலேருந்து உருவான மின்காந்த புலம் சுத்தமாக அழிஞ்சு போனாலும் அது மேல்பரப்பில் இருக்கக்கூடிய தாதுக்களும் அதுக்கு மேலே வாயுமண்டலத்தில் இருக்க வாயுக்களும் சூரிய கதிர்களோட வினை புரிஞ்சு செவ்வாய் கிரகத்தை சுற்றி ஒரு சக்தி கம்மியான காந்தப்புலனை உருவாக்குது. இந்த காந்தப்புலன் செவ்வாய்க்கோளை மேலும் பாதிப்படைய செய்யாமல் பாதுகாக்குது. என்னதான் செவ்வாய்க்கோளோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய
நெருப்பு குழம்புகளோட நகர்வு நின்னாலும் அது மேல்பரப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு குழம்புகள் நகர்ந்துட்டு தான் இருக்குது. இது செவ்வாய்க்கோளில் அப்பப்போ சில நிலநடுக்கங்களை உருவாக்குது. இந்த நிலநடுக்கங்கள் எப்போவுமே செவ்வாய்க்கோளோட அடிப்பகுதியில் உருவாகி அதோட மேல்பரப்பை நோக்கி பயணிக்கும். ஆனால் டிசம்பர் 24, 2021 அன்னைக்கு செவ்வாய்க்கோளை ஆய்வு செஞ்சுட்டு இருந்த நாசாவோட இன்சைட் லேண்டர் ஒரு நிலநடுக்கத்தை உணருது. அந்த நிலநடுக்கம் செவ்வாய்க்கோளோட மேல்பரப்பில் உண்டாகி அடிப்பக்கம் நோக்கி பயணிக்குது. இதுக்கான காரணம் ஏதாவது ஒரு விண்கல் செவ்வாய்க்கோளோட மேல்பரப்பில் மோதி இருக்கலான்னு நாசா கணிக்கிறாங்க. இந்த கணிப்பு உறுதி செய்கிற வகையில் டிசம்பர் 25 பூமியிலேருந்து ஆய்வு செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆய்வகம் ஒரு புகைப்படத்தை வெளியிடுது. அந்த புகைப்படத்தில் டிசம்பர் 24 செவ்வாய்க்கோளில் புதுசாக உருவாகக்கூடிய ஒரு பள்ளத்தோட புகைப்படம் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. செவ்வாய்க்கோளை சுற்றிட்டு இருக்கக்கூடிய நாசாவோட செயற்கைக்கோள் இன்னும் கிட்ட போய் ஒரு தெளிவான புகைப்படத்தை எடுக்குது. அந்த புகைப்படம் தான் இது. இதில் வெள்ளைக்கலரில் தெரிகிறது எல்லாமே பனிக்கட்டிகள், நடுவில் இருக்கிறது பள்ளம். இந்த பள்ளம் 492 அடி நீளமும் 70 அடி ஆழமும் இருக்குது. இந்த பள்ளம் 16 முதல் 39 அடி நீளம் உள்ள ஒரு விண்கல் மோதல்னால ஏற்பட்டிருக்கலாம்னு நாசா தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த விண்கல் மோதல் தான் டிசம்பர் 24 நிலநடுக்கத்தை செவ்வாய் கிரகத்தில் உண்டாக்கியிருக்கலாம்னு நாசா உறுதி செய்கிறாங்க. இந்த ஐஸ்கட்டிகள் எல்லாமே அந்த விண்கல்லேருந்து வரல. இது செவ்வாய்க்கோளோட அடிப்பகுதியில் படிஞ்சு கிடந்த ஐஸ்கட்டிகள். இது விண்கல் மோதல் மூலமாக வெளியே விட்டு வீசெறியப்பட்டிருக்குன்னு நாசா தெரிவிக்கிறாங்க. இந்த ஐஸ்கட்டிகள் எல்லாமே தான் முன்பு ஒரு காலத்தில் செவ்வாய்க்கோளில் நீர் இருந்ததுக்கான ஆதாரத்தை நமக்கு திரும்ப திரும்ப தந்துட்டுருக்கு. இப்போ ஒரு கோளில் போதுமான நிலம், நீர், தேவையான வாயுக்கள், சரியான மின்காந்த புலம், சரியான சுற்றுச்சூழல் இது எல்லாமே அமைஞ்சா ஒரு கோளில் உயிரினம் தோன்றுமான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. நம்ம பூமியில் உயிரினம் தோன்றதுக்கு மேலே சோனது மட்டும் காரணம் இல்லை, நம்ம சுற்றி உள்ள கோள்களும் காரணம். நம்ம சுற்றி உள்ள நிலா, செவ்வாய், வியாழன் இதில் ஏதாவது ஒன்று இல்லைனா கூட நம்ம பூமியை முற்றிலும் அழிஞ்சிருக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி வீடியோ இந்த எண்ட் கார்டில் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இதை கிளிக் பண்ணி நம்ம பூமி எவ்வளோ கிஃப்டட்னு பாருங்கள்.